என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் என்று உன்னுடைய பிறந்த ராசியை வைத்து உன் விதியைச் சொல்ல வந்திருக்கின்றேன். கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று என் பிள்ளை செவிகொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கருப்பனுடன் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலுமே சில நேரம் உன் விதி உனக்கு மாறுவது போல தோன்றலாம். ஆனால் உண்மையாகவே உன்னுடைய விதியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று இந்த கருப்பன் நான் சொல்கின்றேன். நான் சொல்வதை வைத்தே நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது எல்லாம் எந்த அளவிற்கு உண்மையான விஷயங்கள் என்று. என் பிள்ளையே, கருப்பன் உனக்கு எதையுமே முன்னின்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலுமே கருப்பன் துணை இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து வருந்தாதே. எதையும் நான் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் என்பது உன் நம்பிக்கையாக இருந்து விட்டால் அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளை வெற்றியை தேடி நீ பயணிக்க தொடங்கி விடலாம். மேசராசி, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று 12 ராசிகளை கொண்ட என் குழந்தை, நீ இதில் எந்த ராசியை தொட்டாய் என்று எனக்கு சொல்ல வேண்டும். எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய உண்மையான ராசியை தொட்டிருக்கவில்லை என்று நான் அறிவேன். ஏன் தெரியுமா? சில குழந்தைகள் இந்த கருப்பனை சோதித்து பார்க்க நினைக்கிறார்கள். உண்மையில் கருப்பன் சரியாக சொல்லிவிடுவாராய் என்று. ஆனால் நீ எந்த ராசியை தொட்டாலும் நான் உனக்கானதை உன் முன்னால் கொண்டு வந்து சொல்லிவிடுவேன். உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நான் சொல்லிவிடுவேன். முதலில் இப்பொழுது உன்னுடைய நிலைமை என்னவென்று உன் கருப்பன் சொல்லவா? இப்பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நான் சொல்லவா? என் பிள்ளையே, நீ அமைதியாகத்தான் இருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் ஒருவன் அமைதியாக இருக்கிறான் என்றால் நீ ஒன்றும் அறியாதவர் என்று அதற்கு அர்த்தம் கிடையாது. நீ பல புயல்களை இந்த வாழ்க்கையில் சத்தமில்லாமல் கடந்து வந்திருக்கிறாய் என்பதுதானே அதற்கு அர்த்தம். இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய். அது உனக்கு பல கண்ணீரை கொடுத்தது. நீ சத்தமில்லாமல் கடந்து வந்திருந்தாலும் நீ சிந்திய கண்ணீர்களும் நீ சந்தித்த அவமானங்களும் உன்னை மெதுமெதுவாக ஒரு பாறையாக மாற்றிவிட்டது. ஒரு காலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் அதற்கென அலறி துடித்த என் குழந்தை இப்பொழுது பெரிய பெரிய அடிகளையும் இடிகளையும் ஒரு அமைதியான புன்னகையோடு நீ தாங்குகிறாய் என்றால் அது இந்த காலம் உனக்கு கற்பித்து கொடுத்த மிகவும் கடினமான ஒரு பாடம்தான். சத்தமாக எதையும் சொல்வதோ சத்தமிட்டு கொண்டும் கூச்சலிட்டு கொண்டிருப்பதுமோ உன்னுடைய பலவீனம். நீ அமைதியாக இருப்பதுதான் உன்னுடைய வலிமை என்பதனை மறந்து விடாதே. அந்த அமைதி, இதையும் நான் கடப்பேன் என்று உள்ளுக்குள் உனக்கு உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கைக்குரிய விஷயம் அல்லவா? இந்த தன்னம்பிக்கையை உனக்கு நான் முழுமையாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதுமே என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எந்த நிலையில் இருந்தாலும் எப்பொழுதும் நாம் யாரையும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்ற தெளிவு உனக்கு கிடைத்து விட்டது. பல காலங்கள் இந்த போன்ற மனிதர்களை எல்லாம் சந்தித்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு கிடைத்த ஏமாற்றங்கள் எல்லாமும் வெளியில் சொல்ல முடியாத அளவில்தான் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சொல்ல முடியாத வலிகளும் வேதனைகளும் உனக்குள் இருக்கிறது. அழ முடியாத சூழ்நிலை, யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாத துயரங்கள் உனக்கு நிறைய இருக்கிறது. நெஞ்சுக்குள் முள் குத்துவது போல ஒரு தவிப்பு உனக்குள் இருக்கிறது.
உயிர் வாழ்வது ஏன் இத்தனை கடினமாக இருக்கிறது என்று நீ நினைத்த காலமும் இருக்கிறது. என் பிள்ளையே, இது போன்ற பல விஷயங்கள் உன் மனதிற்குள் இருந்து உன்னை தவித்தெடுத்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, எந்த அளவிற்கு நாம் நம்மை தெளிவாக யோசிக்கிறோமோ, எந்த அளவிற்கு நாம் சரியாக நம்மை வழிநடத்துகிறோமோ அதை பொறுத்து இந்த வாழ்க்கை மாறும். குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், நல்ல நாட்கள் வரும் பொழுது அந்த நாளில் நம் வீட்டில் நாம் தீய விஷயங்களை பேசக்கூடாது, தீய வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடாது என்று தெய்வம் பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறது. ஆனாலும் என் குழந்தை, நீ உன்னையும் கடந்து இந்த வாழ்க்கையில் தீய விஷயங்களை நீ உபயோகிக்கத்தான் செய்கின்றாய். தீய விஷயங்களை என்னவென்று நீ இங்கு சொல்லத்தான் செய்கின்றாய். தீய வார்த்தைகளை அதிகமாக யோசிக்கின்றாய். நீயே உன்னை கட்டுப்படுத்த நினைத்தாலும் சில நேரங்களில் இது போன்ற வார்த்தைகள் உன் வீட்டில், அதாவது இன்று வெள்ளிக்கிழமை விடியல் என்றால், இன்று செவ்வாய்க்கிழமையின் விடியல் என்றால், அல்லது இன்று ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றாலும் சரி, சட்டென்று உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் ஏதாவது ஒரு தீய வார்த்தையை சொல்லிவிடுகின்றார். அப்படி எல்லாமும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இதுவெல்லாமுமே தவறான ஒரு விஷயம். எப்பொழுதுமே எதனால் இதை இந்த கருப்பன் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாயிலிருந்து வரவே கூடாத வார்த்தைகள் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை எல்லாம் உபயோகிக்கின்றவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அழிந்து போகும். ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும் என நிச்சயமாக நீ கேட்டிருக்கிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ உச்சரிக்கும் மந்திரத்திற்கு எவ்வளவு சக்திகள் உள்ளதோ அதுபோல நீ பேசும் வார்த்தைகளுக்கும் சக்திகள் உண்டு. ஒருவர் வாயிலிருந்து வரவே கூடாத வார்த்தைகளை கருப்பன் சொல்கின்றேன். இந்த வார்த்தைகளை அதிகமாகவே நீ பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாய். இது உன் ராசிக்கான பலன் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. ஆனால் இதை நீ தவிர்க்க வேண்டும் என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன். சனியன் நாசமாக போயிற்று, நன்றாகவே இருக்க மாட்டாய், எங்கேயாவது தொலைந்து போ, உருப்படவே மாட்டாய், செருப்பால் அடிப்பேன் உன்னை என்பது போன்ற இந்த சொற்கள் எல்லாம் அதில் அடங்கும். கருப்பன் உனக்கு சொல்லித்தரவே இந்த விஷயங்களை சொல்கிறேனே தவிர, கருப்பன் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டாரே என்று என் மீது பழியை நீ போட்டு விடாதே. உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாமும் நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் கருப்பன் உனக்கு இதை சொல்கின்றேன். என்ன வார்த்தை என்று தெரியாமல் என் பிள்ளை வெளிபிதுங்கி விடக்கூடாதல்லவா? அதனால்தான் இந்த வார்த்தைகளை உனக்கு என்னவென்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் நேரம் கைகூடி வந்து விட்டது. உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நடக்கக்கூடிய நேரமும் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும். நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் நினைத்தும் எதையும் யோசித்தும் இனிமேலும் என் பிள்ளை நீ உன்னுடைய இந்த நல்ல நேரத்தை விட்டு விடாதே. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உனக்கான நல்ல வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. நீ நினைத்தது எல்லாம் நடக்கும்படி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதுவென்றாலும் சரி, உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகளை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு, நான் இருக்கும் இந்த நொடிகளில் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும். இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்த இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் நடத்துகிறதோ, எதையெல்லாம் மனமுடைந்து என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ, அதையெல்லாமும் சரியாக உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு சில விஷயங்களை
கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்தும். இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை நிரந்தரமில்லை என்பதனை புரிந்து கொண்டு, இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை பல மாற்றங்களை தரும் என்பதனை புரிந்து கொண்டு, நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதையும் உணர்ந்து புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பனுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். உன் விதிப்படி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் நடத்தி கொடுக்கிறது என்பதும் இந்த கருப்பனுக்கு நன்றாக தெரியும். இந்த கருப்பனுடனிருந்து உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு நல்ல மாற்றம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதுவென்றாலும் நான் சொல்லும் இந்த சொல் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு உடனிருந்து இந்த கருப்பன் இத்தனை காலமும் உன்னை வழிநடத்தியதை எல்லாம் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களினால் என் பிள்ளை நீ மனமுடைந்து அழுததை நான் நிச்சயமாக பார்த்திருக்கிறேன். இனிமேலும் இதையெல்லாம் எண்ணி கலங்காமல் இரு. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, மன்னிப்பே கிடையாத சில பாவங்கள் இருக்கிறது. இந்த பாவத்தை யார் செய்தாலும், உனக்கே செய்தாலும் அல்லது நீ மற்றவர்களுக்கு செய்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை அது உருவாக்கும். அப்படி செய்யவே கூடாத பாவங்கள், மன்னிப்பே கிடையாத பாவங்கள் நான் என்னவென்று சொல்கிறேன். இதில் எதையெல்லாம் நீ செய்தாய், உனக்கு யாரெல்லாம் என்ன செய்தார்கள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். ஒரு பொழுதும் இன்னொருவரின் மனைவி அல்லது கணவனின் மீது ஆசையும் காதலும் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, நாம் பிறரின் சொத்துக்கள் மீதும் பணத்தின் மீதும் ஆசைப்பட்டு அதை அபகரிக்க முயற்சி செய்தல் கூடாது. தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களினுடைய கனவுகளும் ஆசைகளையும் நாம் அழித்து அவர்களின் மீது தேவையில்லாத பொய்யையும் பழியையும் நாம் சுமத்தக்கூடாது. நாம் தீய வழியில் செல்வதும் பிறருக்கு மனதால் கூட நன்மை நினைக்காமல் இருப்பதும் அவர்களுக்கு பெரிய பாவத்தை உண்டு செய்யும். எந்த சூழ்நிலையிலும் கர்ப்பிணி பெண்களிடம் மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடாது. அதேபோல் மாதவிடாய் காலங்களில் பெண்களை மனம் நோகும்படி பேசுதல் கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதும் நாம் ஒரு பிரச்சனையில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னொருவரின் மீது தேவையில்லாத பொய் பழியை எல்லாம் சொல்லி அவர்களை நிச்சயமாக நிலைகுலைய செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது இந்த பாவங்கள் ஒரு பொழுதும் இதை செய்தவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் அதில் நாம் கவனமாக இருந்திருந்தோமானால் இந்த கருப்பனுடனிருந்து உனக்கு எல்லாவற்றிலும் வழிநடத்தி கொடுப்பது போல உன் விதியும் உனக்கு இவை எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனிருந்து ஒன்றை சொல்லும் இந்த நேரம் முழுக்க முழுக்க நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று உன்னிப்பாக கவனித்துப்பார். உனக்கென எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அப்படி நட்பு கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னுடைய ராசி நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாது. மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு தந்துவிட அது காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது. நீ என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல தருணங்களை நடத்திவிட தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் சொல்வது போல உனக்கு நல்ல நேரம்தான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாமும் நீ கடந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. சிறு சிறு துன்பங்கள் வந்தாலும் அதை எல்லாமும் நீ தாண்டி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது. எது நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல் மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு
அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகிக் கொள்வாய். உன்னால் முடியும். எதையுமே எளிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மனநிலைமை உனக்குள் இருக்கின்றது. எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதை எல்லாமும் திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவம் என் பிள்ளையிடம் இருக்கின்றது. நிச்சயமாக இதை எல்லாமும் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாமும் நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். கருப்பனுடனிருந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ எவ்வளவோ முயற்சி செய்தும் சில காலமாக உன்னால் உறங்க முடியவில்லை. கண்களை மூடினாலே கவலைகள் உன் கண் முன்னால் வருகின்றது. மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சனை இப்பொழுது மீண்டும் உன்னை வருத்துவதாக நீ சொல்கின்றாய். உன் மனம் குழப்பமான சூழ்நிலை எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றாக கலந்து உருவாக்கி அதை தீர்க்க போராடி கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் கால நேரம் உண்டு. எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும். நான் முன்பே சொன்னது போலத்தான் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நீ எல்லாவற்றையும் நீ தெய்வத்தின் முன்னால் சொல்லும் இந்த காலம் உனக்கு அத்தனையிலுமிருந்து முழுமையான தெளிவு கிடைக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையிலும் நீ எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக பெற்று கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கான நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் கொஞ்சம் உன் வாழ்க்கையில் உனக்கு புரிந்து விட்டது என்றால் அதன் பிறகு அத்தனையையும் நீ சரியாக எதிர்கொண்டு விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, நிச்சயமாக ஒன்றை நீ புரிந்து கொள். நீ புதிதாக வினை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பழைய கர்ம வினைகளை தீர்ப்பது கடினமாக இருக்கிறது. ஒன்று போனால் ஒன்று வருகிறது. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அவ்வளவு கர்ம வினைகளையும் சேர்த்து வைத்து நீ இருக்கிறாய் என்று நினைத்து கலங்காதே. என் குழந்தையே, உன்னுடைய புரிதல்தான் புதிதாக உன்னை எந்த வினையையும் செய்ய விடாமல் காக்கிறது. நமக்கு பிரச்சனைகள் இதனால் தான் வருகிறது என்று நீ புரிந்து கொண்டதனால்தான் இவை ஒவ்வொன்றும் இப்பொழுது புதிய பிரச்சனைகளை செய்ய விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துகிறது. என் குழந்தையே, இந்த பிறவியில் நாம் எந்த பாவங்களும் செய்துவிடக்கூடாது என்ற மனநிலையை உனக்கு கொடுத்திருக்கிறது. உன்னுடைய முன்னோர்கள் செய்த தவறை நீ செய்யக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்கிறாய் அல்லவா? இந்த பிறவியில் நீ வினைகளை வெகுவாக குறைக்கும் அளவிற்கு உனக்குள் வந்த புரிதல்கள் போதும். உன்னுடைய மனது பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறது. எல்லா வினைகளும் முடிந்துவிடும். நீ அனுபவித்து முடித்து விட்டாய். இனி வாழ்க்கையில் கவனமாக நடந்து கொள். பேசும் வார்த்தைகள் மற்றும் செய்யும் செயல்களில் நீ கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக உன்னுடைய ராசிக்கு உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் எதையும் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் வரும்பொழுது அதை உனக்கு சொல்கிறேன் என்றால் அதனை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லாமல் எதையோ நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. இந்த கருப்பன் உனக்காக நின்று எல்லாவற்றையும் நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை காப்பாற்றும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு நடத்தி தரும் இந்த விஷயங்களை முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் அன்பு கொண்டு உனக்கு எல்லாவற்றிலும் உன்னை காக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், கருப்பன் உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதலும் தெளிவான சிந்தனைகளும் நிச்சயமாக கிடைத்து உன்னை அது வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் நடக்கட்டும். அப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய விஷயங்களும் திருப்பங்களும் நடந்தே இருக்கட்டும். இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ பேரானந்தம் கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. மிகப்பெரிய சந்தோஷங்களை எல்லாம் தொடர்ந்து நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொன்னது போல உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு சொல்வது போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறதா என்பதனை சற்று சிந்தித்து பார்.
எப்பொழுதும் இனி உனக்கு நல்லதே நடக்கும். நீ எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இதுதான் உன்னுடைய நிலைமை. இப்படித்தான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனை புரிந்து கொண்டாயானால் கருப்பன் இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.